ஹலோ காய்ஸ், லெட்ஸ் வெல்கம் சார்வியூ. எல்லோரும் புத்தாண்டை முடிச்சு கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நாங்கள் வீடியோ போடாதபடியாக உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்ல முடியாமல் போட்டுது. முந்தைய தினம் நான் என்னுடைய பிறந்த நாள் சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கு நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கு நான் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன். இருந்தாலும் மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா நேற்று வீடியோ போடாதபடியாக தான் உங்களுக்கு நான் சொல்லலை. சரியோ, இது இப்படி இருக்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போனோம்டா வீடியோவில் என்ன விஷயம்டா, இன்றைக்கு ஸ்ரீலங்காவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடந்த 3வது T20, அதாவது கடைசி T20 ஏற்கனவே நியூசிலாந்து தொடரை கைப்பற்றிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்லைன்னு ஆறுதலாக நடந்த மேட்சில் ஆறுதல் இல்லாத அடி அடிச்சிருக்கிறாங்க ஸ்ரீலங்கா டீம். எப்படி என்று பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணினது. வழக்கமாக சேசிங்க தான் எடுக்கிறீங்க. இன்றைக்கி என்ன ஃபர்ஸ்ட் பேட்டிங்னு கேட்டால் அது சோதனை கதை ஏதோ நடந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டாங்க. எடுத்தால் வேலைக்கு ஒரு கொஞ்சம் நேரத்தில் பதும் நிசங்கவும் குசல் மெடிசன் போட்டாங்க. அடுத்து வந்த குசல் பெரேரா வருஷத்துக்கு ஒருக்கா தான் அடிப்பான். அந்த அடியை இன்றைக்கு அடிச்சுக்கிறான். அடி நேஃபி அடி 44 ஓவரில் 100 ரன்னாக கலந்துட்டான். உண்மையிலேயே 2011ஆம் ஆண்டு கடைசியாக தில்ஷான் அடித்த T20 செஞ்சுரிக்கு பிறகு ஒருத்தருமே அடிக்கலை. கிட்டத்தட்ட 13 வருஷம் முடிஞ்சது. 14 வருஷத்தில் காலடி எடுத்து வைக்கும் வரைக்கும் ஒருத்தரும் அடிக்கலை. அடித்தான் நியூ இயருக்கு அடுத்த நாள் குசல் பெரேரா. சும்மா பார்க்க தெரிஞ்சுதுன்னு மச்சம் பார்க்கவே ஆசையாக கிடந்தது. ஒரு 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 பிளேயருக்கு பயந்து ஃபீலிங் செட் பண்ணுற விதங்கள் இதுகளெல்லாம் பார்க்க பயமாக கிடந்தது. ஒரு ஜெயசூர்யாவை அப்படியே கண்ணுக்கு முன்னால் குழந்தை நிறுத்தினா இன்றைய குசல் பெரேரா. சொட்டண்டா, கட் சொட்டு என்ன, அந்த சொட்டு என்ன, இந்த சொட்டு என்ன, பவர் சொட்டு என்ன, எல்லாம் ஃபிளிக் இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு விளையாடினான் குசல் பெரேரா. பார்க்க ஆசையாக கிடந்தது. இதெல்லாம் இந்திய ரசிகர்கள் பார்த்தா சந்தோஷப்படணும். நீங்களும் வேணுண்டா. ஸ்ரீலங்கா அப்படி பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. வருஷத்துக்கு கொடுக்க அடித்தாலும் அடிப்பாங்க. என்ன பிரச்சனை, தொடர்ச்சி இல்லை. எங்களை நாட்டில் தொடர்ந்து உங்களை மாதிரி ரஞ்சி ரோஃபியோ இதுகளோ எதுவுமே இல்லை. இருக்கிறத வச்சு சமாளித்து விளையாடுறாங்க. எங்களோட நாடு உங்களோட தமிழ்நாட்டில் நெட்டவாசி அதுக்கு இருக்கிற பிளேயரை வச்சு தான் சமாளித்து விளையாடுறாங்கன்னா யோசிச்சு பாருங்க. எங்கள் டீமில் திறமையை அதை விட்டு நீங்கள் வன்மத்தை கேட்குறீங்க. இருந்தாலும் பரவாயில்லை, எங்கள் டீம் ஒரு நல்ல டீம் நாங்கள் சொல்லிக்கொண்டு இந்த குசல் பெரேராவுக்கு சப்போர்ட்டாக அசலங்க கேப்டன் அவனும் ஒரு 46 ரன் அடிச்சிருந்தான். நல்ல விளையாட்டு பார்க்கவே ஆசையாக்கணுது. 2 லெஃப்ட் ஹேண்டர் சேர்ந்து சுரட்டி எடுத்திருந்தாங்க நியூசிலாண்டை. 20 ரன்னுக்கு மேலே இலங்கை டீம் அடிச்சது சும்மா வெளிநாட்டில் வச்சு ஒரு வெளிநாட்டு டீமுக்கு. பார்க்கவே ஆசையாக கிடந்தது. சரி, இது இப்படி இருக்க நியூசிலாந்து பேட்டிங் வந்தது. பேட்டிங் சும்மா இருப்பாங்களா? ரிச்சன் ரவீந்திரா நொறுக்கிட்டு தான் நான் நினச்சேன் மச்சம் முடிக்க போகிறானாக்குமெண்டு. நல்ல வேலை இடையில கொஞ்சம் நேரம் நம்ம அசலங்கட்ட பந்தை கொடுத்து 3 ஓவர் 15 ரனுக்கு 3 விக்கெட் எடுத்தனா அசலங்கு பயந்து கொஞ்சம் விளையாடி கொண்டு கேட்க இந்த மிக்சலுக்கு ஏன் அசலங்க திருப்பியும் பந்து போட்டான்னு தெரியல. அவன் உயரத்துக்கு அவன் ஒரு ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் நொறுக்குவான்ட்டு தெரியும். இவற்ற உயரம் கொஞ்சம் குறைவு தானே. இருந்தாலும் நொறுக்குவான்ட்டு தெரிஞ்சும் பந்தை போட போய் அவன் தொடர்ந்து 4 6 அடித்து மச்சம் முடிக்கிற கட்டத்துக்கு வேற உண்மையை சொன்னால் கசரங்க அடுத்த ஓவரை போட்டு சிம்பிளாக மச்சம் மற்ற பக்கம் திருப்பி விட்டான். 2 விக்கெட் எடுத்து ஸ்ரீலங்காட்ட பக்கம் திருப்பி விட்டான். அதில் மினரு பெர்னாண்டோ முதலாவது ஓவர் போட்டு 18 ரன்னை கொடுத்துருந்தவன். அவனுக்கு வேறு 3 ஓவர் இருக்கு. என்ன செய்வான்னு பார்த்தா உண்மையிலேயே அவனும் பின்னுக்கு வந்த ஓவர்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக போட்டு மச்ச ஸ்ரீலங்காண்ட கையிலிருந்து நழுவி போகாத அளவுக்கு பார்த்துருக்குறான். ஆனால் இதுலேயும் ஒரு சோகம் இருக்குது. முதல் மேட்சில் முதலாவது T20 பத்திரனை 50 ரன்னை தாண்டி 60 ரன்னு கிட்ட கொடுத்துருந்தேன். 2வது T20 பத்திரனை நல்லா போட்டால் பிறகு தீக்ஷனை 4 ஓவரில் 50 ரன்னை கொடுத்து சோகத்தை ஏற்படுத்தியிருந்தார். அதே மாதிரி இந்த 3வது T20 நம்ம அசலங்க 50 ரன்னை கொடுத்து நமக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். 3 ஓவர் 25 ரன்னில் இருந்தது. கடைசி ஓவர் போட்டு 25 ரன்னை கொடுத்துட்டார். அது ஒரு 4 6 அடித்து போட்டார். உண்மையிலேயே 3 ஓவரோட போயிருந்தால் சிறந்த ஒரு ஓவராக இருந்திருக்கும். குசல் பெரேராண்ட பேட்டிங்கால் இன்றைக்கு இலங்கை அணி ஒரு வெளிநாட்டில் போய் T20 வென்றிருக்குது. நாங்கள் போன வருஷத்தை எடுத்து பார்த்தாலும் T20 ஸ்ரீலங்கா அணி பெரிய அளவில் சோபிக்கலை. உள்ளூர்லேயும் சரி வெளியூர்லேயும் சரி. ஆனால் இதுவே ஓடிஐ மேட்ச் டெஸ்ட் மேட்ச்ண்டா ஸ்ரீலங்காவில் ஒரு வித்தியாசம் தெரியும். இப்போ அடுத்து வரப்போது 3 ஓடிஐ இருக்குது நியூசிலாண்டுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும். அந்த ஓடிஐயில் ஸ்ரீலங்கா கட்டாயம் நல்லா செயற்படும். ஏன்னு கேட்டிங்களா, ஸ்ரீலங்கா டீம் ஓடிஐ டெஸ்ட் மேட்ச் இந்த 2லையும் கொஞ்சம் இப்போ முன்னோறி கொண்டு வருது. இது இப்படி இருக்க சண்டிமல் இந்த T20 கூட்டிகிட்டு போனவங்களோ ஒரு மேட்ச் கூட சான்ஸ் கொடுக்கல. உண்மையிலே T20க்கு சண்டிமல் முந்தைய ஒரு டேயில் சரி வராமல் தான் இருந்தவன். அவன் அவரேஜும் 17 18 டைக்கெட் 119 120 நின்றது. அப்போ அவன் பெருசாக தேவையில்லைன்னு தான். இந்த ஸ்ரீலங்காவில் நடந்த T10 அது இருக்குல்லோ அதில் சண்டிமல் நல்லா விளையாடிக்கிறான். 15 போலில் 40 12 போலில் 35 என்று சொல்லி ஒரு வேலைக்கே ஹிட் பண்ணி வேலைக்கே ஒரு பெரிய பேட்ஸ்மேன் மாதிரி ஒரு ஹிட்டர் மாதிரி, அதாவது ஒரு கிறிஸ் கெயில், ஒரு வில்லியர்ஸ், ஒரு ஷேவாக், ஒரு ரோஹித் சர்மா மாதிரி தானும் ஒரு ஹிட்டர்ன்ற மாதிரி விளையாடி காட்டிக்கிறான். அப்போ அந்த நேரத்தில் அவனுக்கு வாய்ப்பை கொடுக்காம அவன் டெஸ்ட் மேட்ச் விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் அவன் ஃபோம் இல்லாத நேரத்தில் அவனுக்கு வாய்ப்பை கொடுத்து அவனால் என்னென்ன அந்த இடத்துக்கு வர முடியும்?
யாரோ ஒரு பிளேயர் இப்போ ஃபார்மில் இருக்கிறானோ அந்த பிளேயருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும். இப்போ 2 தொடரா 3 தொடரா சண்டிமல் வந்து வெளியே இருக்கிறான். உண்மையிலேயே ஜூஸ் கொடுக்க விட இல்லை மரியாதை நிமித்தமாக, இல்லாட்டி ஒரு பச்சை கவுனை போட்டு ஜூஸ் கொடுக்க விட்டுருப்பாங்க. இருந்தாலும் சண்டிமல் வெளியில இருந்து பார்த்து கொண்டு இருந்தாலும் சண்டிமல் டீமுக்குள்ளே இருக்கிற ஒரு பலம், யாராவது ஒரு ஆளுக்கு காயம் வந்தாலோ இல்லாட்டி யாராவது ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒன்று நடந்தாலோ எங்களோட சண்டிமல் வந்து உள்ளே குதிக்கும். சரியோ? அப்போ இலங்கை அணி வந்து T20 கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் கிடைக்கிற அதிர்ச்சி வைத்தியங்களை வெளிநாட்டிலையும் சரி உள்நாட்டிலையும் சரி எல்லா டீமுக்கும் கொடுக்குறாங்க. இது இப்படி இருக்க ஒன்-டே மேட்ச்சில் எப்படியும் ஸ்ரீலங்கா வந்து 2-1 கைப்பற்றி மட்டும் நாங்கள் நம்பிக்கொண்டு, சரியோ நாளைக்கு இந்தியா அமைச்சிருக்கு, இந்தியா ரசிகர்கள் எல்லாம் அவரோடு இருப்பீங்க. இலங்கை ரசிகர்கள் நாங்களும் லைட்டாக இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம். ஏனெண்டா இந்த ஆஸ்திரேலியர்கள் தொல்லை தாங்க முடியல. நாங்களும் நீங்கள் வெல்லணுமென்று ஒரு இரவரை பிரார்த்திப்போம். நீங்களும் பிரார்த்தித்து கொண்டு நாளைக்கு நாங்கள் மச்ச பார்ப்போம். இந்த ரோஹித் சர்மா ஏதோ ஓய்வு அறிவிக்க போகிறாராமன்ற ஒரு கதை வருது. எனக்கு என்ன உண்மை போய் தெரியல. இருந்தாலும் நாளைக்கு ரோஹித் சர்மாவும் நல்லா விளையாடணும், விராட் கோலி ஃபார்முக்கு வரணும். விராட் கோலி ஃபார்முக்கு வந்தால் தான் ஆஸ்திரேலியா டீம் பயப்படும். ஏனெண்டா வேறு எந்த ஒரு பேட்ஸ்மேன் ஃபார்முக்கு வந்தாலும் இல்லை அவர் பெரிய பிளேயர் இல்லை நாங்கள் சமாளிப்போம்னு சொல்லிவினோம். ஆனால் விராட் கோலி ஃபார்முக்கு வந்தால் இந்த கதையை வந்து இவள் ஊடகத்தில் சொல்ல மாட்டினோம். ஏனெண்டா அவைகளுக்கும் ஒரு பயம் இருக்கும் இந்த விராட் கோலியில். ஏனெண்டா அவனுடைய முந்தைய விளையாட்டுகள் அப்படித்தான் தெரியும் தானே. சில இடங்களில் ஆஸ்திரேலியாவுக்கு வச்சு ஊமை குத்தி இருக்கிறான் யார் விராட் கோலி. அதுக்காண்டி ரோஹித் சர்மாவையும் நாங்கள் குறைச்சி மதிப்பிடையலாது. இருந்தாலும் ரெட் பால் கிரிக்கெட்டில் ரோஹித் சர்மா வந்து தொடர்ந்து கனகாலம் ஃபார்மில் இருந்ததா வரலாறு இல்லை. ஆனால் இதே ஒயிட் பால் கிரிக்கெட்டுன்னா ஆஸ்திரேலியாவுக்கு சின்ன ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை ரோஹித் சர்மா கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ஆஸ்திரேலியாவோட ஒரு 200 ரன் அடிச்சிருக்கிறார். ஒரு ஓடிய மேட்ச்சில் 200 ரன் அடிச்சிருக்கார். அந்த மேட்ச் வந்து விராட் கோலியை ரோஹித் சர்மா தான் ரன் அவுட் படுத்தினதா விராட் கோலி மேட்ச் கொண்டு போய் வெளியில் இருப்பார். இருந்தாலும் அந்த மேட்ச் நீ வெளியில் இரு, உண்ட 100ஐயும் வெண்ட 100ஐயும் சேர்த்து 200 அடிக்கணும்னு சொல்லி விராட் கோலி இந்த செஞ்சுரியையும் சேர்த்து ரோஹித் சர்மா அடித்து 2 சதம் ஆக்கியிருந்தேன். அதில் வந்து ஏதோ 15 6 இதை அடித்திருந்தார் அந்த ஒரு இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியாவை கூப்பிட்டு. அப்போ ரோஹித் சர்மாவை நாங்கள் சாதாரணமாக எடுக்கக்கூடாது. இந்த மேட்ச் வந்து இந்தியாவுக்கு சாதகமாக முடியணும்னு நாங்கள் வாழ்த்தி கொண்டு நாளைக்கு மேட்ச் வாங்க விட்டு வந்து உங்களுக்கு நான் அதுன்ற சாராம்சத்தை சொல்கிறேன். சரியோ? இப்போதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, பெல் பட்டன் அமர்த்தி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நானும் கஷ்டப்பட்டு ஒரு நாள் வீடியோ மேட்ச் பார்த்து டவரை நித்திர முடிச்சு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அந்த நெட்டில் எடிட்டும் ஆகாமல் ஒன்றும் ஆகாமல் அப்லோட்டும் ஆகாமல் கஷ்டப்பட்டு மேட்ச் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வீடியோ போடணும் எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமர்த்தி வச்சுருந்து என் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தாலே எனக்கு மிக மிக நல்ல சந்தோஷமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கண்டா இப்போ வரைக்கும் எனக்கு யூடியூப்பில் எந்த ஒரு பணமோ எந்த ஒரு ஆதாயமோ வரையில்லை. அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பற்றி என் வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாடா எனக்கு அதுவே நீங்கள் செய்கிற மிகப்பெரிய உதவி. சரியோ? இதை சொல்லிக்கொண்டு நன்றி, வணக்கம், நாளைக்கு சந்திப்போம்.